கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும் வரைக்கும் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது அங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும் என்று கையை உயர்த்தி நாம் கேட்கும் பொழுது ஒரு நாள் நிச்சயமாகவே இயேசு நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். ஒரு அழகான பெண், சிறு குழந்தை, அவள் தன் தாய் தகப்பனிடத்தில் நன்றாக வளர்ந்தாள். சிறு வயதாக இருக்கும் பொழுது தன் தாய் தகப்பனை இழந்து விட்டாள். பிறகு தன் தாய் தகப்பன் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை பிடித்து விட்டாள். எப்பொழுதும் ஜெபத்தோடு இருந்தாள், வாழ்ந்து வந்தாள். கடைசியில கர்த்தருக்கே என்று தன்னையே அர்ப்பணித்த அந்த மகள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற இந்த யூதர்களை மீட்டெடுத்தார். எப்படி தெரியுமா? எல்லோரும் உபவாசம் விட்டு எல்லோரும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் என்று சொல்லி அவள் வேண்டிக் கொண்டது போல எல்லோரும் உபவாசம் விட்டு ஜெபித்தார்கள். அப்பொழுது யூதர்களுக்கு விடுதலை வந்தது. யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னது போல அன்றைக்கு அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு கலக்கி கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு நடக்கிற இந்த யுத்தம், தன்னுடைய பலத்தினால் போடுகிற இந்த யுத்தம் காலம் காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒன்றே ஒன்று அவர்கள் செய்ய வேண்டியது, கர்த்தாவே உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் என்று சொன்னால் போதும், அவர் அடுத்த நிமிஷமே சமாதானத்தை உண்டு பண்ணுவார். என் அன்பு சகோதர சகோதரி, இதே போலதான் நம்முடைய மாம்சத்திலே நமக்கு அநேக யுத்தம் இருக்கிறது. ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் நமக்குள்ளே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும் வரைக்கும் போராடுவோம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென்.